அதர் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது இந்த டாபிக்ல கலவையா ஒரு சில கொடூரமான பரிசோதனைகளை பத்தி பார்க்க போறோம். நாசி வதை முகாம்கள்ல கொஞ்சம் கூட பாரபட்சமே இல்லாம சிறுவர்களை கூட ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் இப்ப நான் சொல்ல போற ஒரு சம்பவம். அதாவது 12 இருந்து 16 வயசுக்கு உட்பட்ட ஒரு சிறுவன் அவன் அசைய முடியாதபடி ஒரு நாற்காலியில கட்டி போட்டு உட்கார வைக்கப்பட்டு அவனோட தலைக்கு மேல அமைக்கப்பட்ட ஒரு பெரிய சுத்தியல் தாங்கிய ஒரு இயந்திர அமைப்பால் ஒரு குறிப்பிட்ட வினாடிகள் இடைவெளிக்கு ஒரு முறை அந்த பையனோட தலையில அந்த சுத்தியல் தொடர்ச்சியா அடிக்க வைக்கப்பட்டு அந்த சிறுவன் கொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சக்சன்ஹவுசன், டச்சாவ், நாட்ஸ்வீலர், புச்சன்வார்ட், நியூஎன்காம் இந்த எல்லா நாசி வதை முகாம்கள்லயும் மலேரியா, டைபஸ், டியூபர்குலோசிஸ், டைபாய்டு ஃபீவர், எல்லோ ஃபீவர், அப்புறம் இன்ஃபெக்டியஸ் ஹெப்பாடைட்டிஸ் இந்த எல்லா தொற்று நோய்களையும் குணப்படுத்துறதுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனைகள் நடத்தப்பட்டுச்சு. 1942 பிப்ரவரியில இருந்து 1945 ஏப்ரல் வரை டச்சாவ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்த கைதிகள் சுமார் 1200 கைதிகள் மேல மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனை நடத்தப்படுதா சொல்றாங்க. அது எப்படின்னா ஒரு நபரோட கைகளையும் கால்களையும் மலேரியாவை பரப்பக்கூடிய கொசுக்களால நிரப்பப்பட்ட பாக்ஸ்ல வச்சு லாக் பண்ணி அந்த கைதியை நல்லா கொசுக்களால கடிக்க விட்டு அந்த கைதி மலேரியா தொற்றுக்கு ஆளானதுக்கு அப்புறம் மருத்துவர்கள் மலேரியாவுக்காக கண்டுபிடிச்ச மருந்துகள் ஓவர் டோஸ்ல இருந்து உயிருக்கு ஆபத்தான அளவு டோசேஜ் வரைக்கும் மருந்துகளை எடுத்து மலேரியாவால பாதிக்கப்பட்ட கைதிகளோட உடல்ல இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த பரிசோதனையில ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 1200 கைதிகள் கிட்டத்தட்ட பாதி பேர் இறந்து போனதாகவும் மீதி உயிர் பழச்சவங்க நிரந்தர காயங்களுக்கு ஆளானதாகவும் சொல்லப்படுது. அப்புறம் 1943 ஜூன்ல இருந்து 1945 ஜனவரி வரைக்கும் சக்சன்ஹவுசன் அப்புறம் நாட்ஸ்வீலர் இருந்து 2 கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல மஞ்சள் காமாலைக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனைகள் நடந்ததா சொல்லப்படுது. இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வதை முகாமை சேர்ந்த கைதிகள் பல பேர் இறந்து போனதாகவும் உயிர் பழச்சவங்க உடல் ரீதியா கடுமையான வலி அனுபவிச்சதாகவும் சொல்றாங்க. அப்புறம் 1943 டிசம்பர்ல இருந்து 1944 அக்டோபர் வரைக்கும் புச்சன்வார்ட் வதை முகாம்ல இருந்த கைதிகள் மேல வெவ்வேறு வீரியங்களை வேலை செய்யக்கூடிய மனிதர்களை கொல்லக்கூடிய விதமான பாய்சன்ஸ் அதாவது பல விதமான விஷங்கள் பரிசோதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதாவது புச்சன்வார்ட் வதை முகாம்ல இருந்த கைதிகள் சாப்பிடக்கூடிய உணவுல வெவ்வேறு மாதிரியான விஷங்கள் கலந்து கொடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டதாகவும் இந்த விஷ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கைதிகள் எல்லாருமே இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. ஆனா இந்த இறப்புகள்ல ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த விஷ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இறந்து போன கைதிகள் சிலர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷத்தோட முழுமையான வீரியத்தால இறந்து போனதாகவும் ஆனா சிலர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷத்தால இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களை உடற்கூறாய்வு செய்யணுங்கிற நோக்கத்துக்காக அதிகாரிகளால கொல்லப்பட்டதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல 1944 செப்டம்பர் வதை முகாம்ல இருந்த கைதிகள் விஷ தோட்டாக்களால சுடப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இது போதாதுன்னு கைதிகளோட தோல்ல விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணதாகவும் இது மூலமா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கைதிகளோட சருமத்துல கருப்பு திரவம் நிரம்பிய பல கொப்பளங்கள் உருவானதாகவும் சொல்றாங்க.